இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சூடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே இரவா
இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின், உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. யோவான் நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது வெடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குறிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு என்ற இறைவனின் இன்னொரு முகத்தை இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது, தவறு செய்தால் தீர்ப்பிடக்கூடிய பண்பை, உரிமையை கொண்ட இறைவன் இப்பொழுது பரிவின் பார்வையை காட்டுகிறார். தீர்ப்பளிப்பதற்கு உரிமை இருந்தாலும், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம் என்று விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணிடம் இயேசு சொல்வதன் மூலம் இறைவனும் நம்மை தீர்ப்பிடாமல் மன்னிக்க முன்வருவதை காட்டுகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதி. நீதி, அன்பு என்ற 2 பண்புகள் இறைவனுக்கு உண்டு. இது இயேசுவுக்கு உண்டு. இறை நீதியின்படி நாம் தண்டனைக்குரியவர்களாக இருந்தாலும், இறை இரக்கத்தின்படி நாம் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுகிறோம். காரணம், நமது பாவங்கள், குற்றங்கள் அனைத்துமே இயேசு தாமே முன்வந்து சுமந்து கொண்டார். சிலுவையிலே அறைந்து விட்டார். நம் பாவ கடன்களை எல்லாம் ஒழித்து விட்டார். நமது கடன் பத்திரத்தையும் அழித்து விட்டார். எனவே இனி நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், பிறரையும் தீர்ப்பிடாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்கால நமக்கு மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஏன் தண்டிக்கவில்லை? தண்டிக்காமல் நீ போமா என்று சொன்னது எதற்காக? அவளது குற்றத்தை, தவறான போக்குகளை நியாயப்படுத்துவதற்காகவா? அப்படி நாம் பொருள் கொள்ளக்கூடாது. இயேசு நிச்சயம் அதை நியாயப்படுத்தவும் இல்லை. அவள் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த குற்றத்தை அவள் நியாயப்படுத்த முடியாது, யாராலும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இயேசு ஒருவரை கண்டனம் செய்வதற்காகவும் வரவில்லை. அவளது வாழ்வை மாற்றி நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. ஒன்றை பார்க்க வேண்டும், ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தவறுகள் தனியாக செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை, அந்த நபர் வேறொரு நபரோடு துணை இல்லாமல் இந்த தவறுகளை செய்ய முடியுமா என்று நமக்கு தெரியல.
மனிதன் எல்லாரும் யோக்கியன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, தவறு செய்வாங்கப்பா, தவறு செய்வாங்க, குற்றம் செய்வாங்க, பொல்லாததை செய்வாங்க. சில வேளைகளில் மனிதர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புகள் மறக்கப்படுகிறது. திருடர்கள் திருந்தி வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த சமுதாயம் அவர்களை திருந்தி வாழ விடுவதும் இல்லை. அவருடைய திருடர்கள் மூடர்கள் என்று முத்திரை குத்தி அவர்களை ஓரங்கட்டி விடுகிறது. இந்த பெண்ணுக்கும் தான் செய்து கொண்டிருப்பது தவறு என்பது நன்றாகவே தெரியும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருந்தி வாழ வாய்ப்புகள் மறக்கப்பட்டிருக்கலாம். உள்ளத்தை ஊடுருவி அறிகின்ற திறன் பெற்ற இயேசு அதனை உணர்ந்திருக்கலாம். அவளது மனமாற்றத்திற்கு இந்த சமுதாயம் தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கலாம். எனவே அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த தவக்காலம் அதுதான்ப்பா, திருந்தி வாழ வாய்ப்பு தருகிற ஒரு காலம். இதில் நீ திருந்தலைன்னா அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. அவளது பாவ வாழ்வை விட்டு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுகிறார். அதுதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை திருந்தி வாழச் சொல்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பெற்று திரிந்து வாழ்கிறவங்க இன்றைக்கு புனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. அது கடவுளுக்கு ஏற்ற, சமூகத்துக்கு ஏற்ற, குடும்பத்துக்கு ஏற்ற, மகிழ்ச்சிக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கும். கடவுளின் உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை நாம் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கமும் மன்னிப்பும் வழங்குகின்ற இறைவா, உமது பேரன்பால் எங்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். பல்வேறு மனிதர்களை இவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு நாங்கள் பாவத்துக்கு அடிமையாகிறோம். அதற்காக எங்களை மன்னித்தருளும். தேவையற்ற நிலையிலே, தேவையற்ற மனித நிலையிலே நாங்கள் வளர்ந்து விடாமல் பரிவோடும் பாசத்தோடும் திரும்பி வர வாய்ப்பை கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். உமது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நாங்கள் தினமும் இனி பாவம் செய்யாமல் வாழ எங்களுக்கு ஆற்றலையும் சூழலை உருவாக்கியருளும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு
சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடத்தில்
வேகமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
வைப்பார். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். பெண்ணே பெண்ணே நாம் பேதை அல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. பெண்ணே பெண்ணே நாம் பேதை அல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. கண்ணென்று பொன்னென்று காதோடு சொல்வார், உயிரென்று உலகென்று மனதோடு சொல்வார். கண்ணென்று பொன்னென்று காதோடு சொல்வார், உயிரென்று உலகென்று மனதோடு சொல்வார். நீ இல்லை என்றால் நான் இல்லை என்பார், இதம் காக்கும் தெய்வமென பொய்யுரைத்து புரள்வார். இதயம் என்று சொல்வார், இல்லத்தரசி என்பார். இணங்கவில்லை என்றால் இன்னுயிரை எடுப்பார். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். பெண்ணே பெண்ணே நாம் பேதை அல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. பெண்ணே பெண்ணே நாம் பேதை அல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. கண்ணுக்குள் ஈரம், நம் நெஞ்சுக்குள் வீரம் கொண்டாலே போதும், நம் கையில் இந்த உலகம். பெண்ணே பெண்ணே நாம் பேதை அல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.